இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே எப்பயுமே இளமையா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு வருஷமும் நம்ம வயசு ஏற ஏற நம்ம முதிர்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருப்போம். இந்த இளமை இன்னும் கொஞ்சம் நீடிக்காதா, நாம இப்படியே இருந்து விட மாட்டோமான்னு ஏக்கம் பல பேருக்கு இருக்குங்க. உங்களுக்கு வயசு ஆயிடுச்சுங்கிறத உங்க முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி நம்ம முகத்துல இருக்க முதிர்ச்சி தெரியாம இருக்கணும்னா நம்ம கிட்ட இருக்க செல் சிதைவை தடுத்தாலே போதுங்க. அப்படி ரொம்ப நாள் இளமையா இருக்கணும்னா ஒரு சில உணவுகளை எடுத்துக்கணுங்க. அது என்னங்கிறத பார்க்கலாமா? முதல்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறமான காய்கறிகளை அதிகமா சாப்பிடணும். ஒரு உதாரணமா பூசணி, மாம்பழம், சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி உணவுகளை எடுத்துட்டீங்கன்னா நாம எப்பயுமே இளமையா இருக்கலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல சோயா பொருட்கள்ல அதிகமா சேர்த்திக்கணும். அதாவது சோயாபீன், சோயா மாவு இந்த மாதிரி கொழுப்பு குறைந்த உணவுல அதிகமான கால்சியம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இது புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுக்கும் உதவியா இருக்கு. தக்காளி பாத்தீங்கன்னா உணவுல நாம எப்பயுமே எடுத்திருப்போம். இதுல லைகோபின் இருக்கிறதுனால நாம இத உணவுல எடுக்கும் போது நாம எப்பயுமே இளமையா இருக்கிறதுக்கு பெரிதும் உதவுது. கீரை வகைகளை அதிகமா எடுத்துக்கணுங்க. அதாவது பசலைக்கீரை, வெந்தயக்கீரையில பீட்டா கேரட்டின் அதிகமா இருக்குங்க. இது உடலுக்கு ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லலாம். மேலும் இதுல கால்சியம், அயன், விட்டமின் சின்னு பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்ற உணவுல முட்டைகோஸ் மற்றும் காலிஃபிளவரை அதிகமா சேர்த்துக்கணும். ஏன்னா இதுல பீட்டா கேரட்டின் இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு வலிமையை உண்டாக்குறதுக்கு பயனா இருக்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியமான உணவு எதுன்னு பாத்தீங்கன்னா கிரீன் டீ தாங்க. கிரீன் டீயை குடிக்கிறதுனால ஆட்டுக்கும் கல்லீரலுக்கும் ரொம்பவும் நல்லதுங்க. இதுதாங்க நம்ம இளமையை பாதுகாக்கிறதுக்கு முக்கிய பங்கு ஆற்றுது. இந்த மாதிரி உணவுகளை எடுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு சில உடற்பயிற்சியும் மேற்கொள்ளணுங்க. நீங்க உடற்பயிற்சி செய்யும் போது உங்களை தோற்றத்துல மட்டும் இளமையா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம உடல் அளவிலையும் உங்களை இளமையா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் உதவியா இருக்குங்க. அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.